அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்கம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் நம்ம மெக்கானிக்கல் டூல்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் டிசைன் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டுமே அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இனிமேல் கொஞ்சம் மெக்கானிக்கல் ஓரியன்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதோட முதல் முயற்சியாக நம்ம டூல்ஸஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம காலேஜில் படிக்கிற நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற நிறைய டூல்ஸஸ் பற்றியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டூல்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெக்கானிக்கல் டூல்ஸஸ் பற்றியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த வீடியோவில் நம்ம மெக்கானிக்கல் டூல்ஸஸ் பற்றியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டூல்ஸஸ் அன்பாக்சிங்கும் நம்ம பண்ண போகிறோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டூல் லாக்கிங் பிளேயர் ஆர் வைஸ் கிரிப். ஸோ இந்த டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இதுவும் ஒரு காமனாக ஒரு கட்டிங் பிளேயர் மாதிரியான ஒரு டூல் தான். ஸோ இதுதான் அந்த டூல். இது நார்மலாக நம்ம எப்படி கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியான ஒரு பர்பஸ் தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். பட் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது நம்ம நிறைய இடத்துல நம்ம டிஃப்ரெண்ட்டாக பயன்படுத்த முடியும். இந்த டூலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். 1924 வில்லியம் எஸ் பீட்டர்சன் அப்படிங்கிறவர் தான் இந்த டூலை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டூல்ஸில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதில் ஒரு சில டூல்ஸஸ், அதில் ஒரு சில பிக்சர்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாம். இதுதான் நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய வைஸ் கிரிப்பர். ஸோ இந்த வைஸ் கிரிப்பில் பார்த்தீங்கன்னா இதோட பேக் எண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா வைஸ் கிரிப்லையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, நம்ம எந்த இடத்துல ஹோல்டு பண்ண போகிறோமோ அது தகுந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். ஸோ இது நார்மலாக இதை தான் நான் வைஸ் கிரிப்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இது கொஞ்சம் ரொம்ப நீளமாக இருக்குது, ரொம்ப நோஸ் மாதிரி இந்த பிளேஸ் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வைஸ் கிரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி டைட் பண்ணுறதுக்கு இதில் நார்மலாக ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஒரு அலைன் கீ போட்டு டைட் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் இதில் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இது பாருங்களேன், பேக் எண்ட் சேம் முன்னாடி பார்த்த மாதிரியே தான். பட் ஃப்ரண்ட் எண்ட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது. இது பெரிய பெரிய போர்ஷனாக இருக்கக்கூடிய நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு, கழட்டுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அடிஷ்னலாகவே இதில் வெல்டு பண்ணி செட்டப் பண்ணியிருக்காங்க. மேபி இது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் டூல் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய சைஸ்லேருந்து ரொம்ப சின்ன சைஸ் வரைக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரிப் அவைலபிளாக இருக்குது. இது என்ன மெக்கானிசத்தில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் மெக்கானிசம் மூலமாக தான் ரன் ஆகுது. ஸோ நம்ம லிங்க் மெக்கானிசம்லாம் படிச்சிருப்போம். இந்த எண்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மூவ் ஆகாது. அடுத்த ரெண்டு எண்டு மூவ் ஆகுது. ஸோ இதை நம்ம இந்த லிவரை ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக இந்த எண்ட்ஸ் மூவ் ஆகுது. இதில் பார்ட்ஸ் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ்டு ஜா, இது மூவபிள் ஜா. இங்கே ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டைட் பண்ணுறக்கூடிய பொசிஷன். ஸோ இங்கே ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நட்டில் பார்த்தீங்கன்னா வித் கிரிப்பரோடு இருக்குது. ஸோ அந்த நட்டு வித் கிரிப்பர் இருக்குது. இது ரிலீசிங் லிவர். ஸோ இது ரிலீசிங் லிவர். நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிவர் இது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த இடத்துல அந்த லிங்க் மெக்கானிசம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு ஃபிக்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு இடம் மூவபிளில் இருக்கிற மாதிரியான ஒரு லிங்க் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டூல் இருக்குது, அதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சின்ன வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதை catcamtamil@hotmail.com அப்படிங்கிறதுக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களோட வீடியோஸும் உங்கள் ஃபோட்டோஸ் உங்கள் நேமோட நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஏன்னா டூல்ஸஸ் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸில் வேறு மாதிரி இருக்கும்.
ஸோ எங்களால் மட்டுமே எல்லா டூல்ஸஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம மக்களுக்கு இது பயன்படணும், நம்ம தமிழ் எக்ஸ்பெஷலாக நம்ம தமிழ் பீப்புளுக்கு நீங்கள் பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட்டான டூல்ஸ், அது என்ன பர்பஸ், அதோட நேம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இது மாதிரி ஒரு சின்ன வீடியோவை எடுத்து catcamtamil@hotmail.com அப்படிங்கிற இமெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோ உங்கள் நேமோட அந்த வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்ம கேட்காம் தமிழ் ஆப் நம்ம ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கேட்காம் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆப் வரும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ அன்பாக்சிங் வைஸ் கிரிப் எப்படி பண்ணுறது, வாங்க இப்போ நம்ம வைஸ் கிரிப்போட அன்பாக்சிங் பார்க்கலாம்.